வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். இன்று என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் கால்பந்து மேட்சை பற்றி சொல்லிட்டு வரேன். முதல் மேட்சிலிருந்து ஃபைனல் மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது உங்ககிட்ட சொல்கிறேன். போன 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்சில் ஃபைனல் மேட்சில் யார் வெற்றி பெறுவாங்க என்பது நான் சொன்னது 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. என்னோட ஷார்ட் வீடியோவில் பாருங்கள் தெரியும். போன உலகக்கோப்பையில் ஃபைனல் மேட்சில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸ் அணியும் மோதுவாங்க. இதில் பெனால்டிக் ஷூட் வைப்பாங்க. பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று 2022 உலகக்கோப்பை ஃபுட்பால் சாம்பியன் ஆகும் சொன்ன 100% மேட்ச் அப்படி தான் நடந்தது. அர்ஜென்டினா அணி தான் உலகக்கோப்பை வென்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் 2 அரையிறுதி மேட்சிலையும் யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொன்னேன். இதில் இறுதி ஃபைனல் மேட்சுக்கு யார் தகுதி பெறுவாங்க என்பது சொன்னதும் நடந்தது. இறுதி ஃபைனல் மேட்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுவாங்க. இதில் இந்தியா வெற்றி பெற்று 2024 2020 உலகக்கோப்பை சாம்பியன் ஆவாங்கன்னு சொன்ன நடந்திருக்கு. அடுத்தது 2026 உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சில் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதுவாங்க. எந்த நாடு மேட்ச்சு நடத்துகிறாங்களோ அந்த நாடு வெற்றி பெறாது. உலகக்கோப்பையில் நியூசிலாந்தும் இந்தியாவும் மோதினாங்கன்னா நியூசிலாந்து தான் வெற்றி பெறும், இந்தியா வெற்றி பெறாது என்ற கருத்து கணிப்பு இருந்தது. இவையெல்லாம் போக்கி இந்தியா சாதனை செய்யும். இந்த உலகக்கோப்பை நடத்தும் இந்தியா உலகக்கோப்பை வெற்றி பெற்று உலகக்கோப்பை சாம்பியன் கப்பு எடுக்கும். நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் மேட்ச் மோதும் பொழுது இந்தியா வெற்றி பெற்று 2026 உலகக்கோப்பையை வென்று சாம்பியன் ஆகும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறது சொன்னேன். அதுவும் நடந்திருக்கு. இந்தியா பேட்டிங் செய்யும் பொழுது நியூசிலாந்து பவுலிங் செய்யும் பொழுது மொத்தமே இந்தியா 5 விக்கெட்டு தான் ஆனது. இதில் 7 to 8 இந்த மணி நேரத்தில் இந்தியா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆவான்னு சொன்னேன். இந்தியா பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். மீதி 4 விக்கெட்டும் கேட்ச் அவுட் தான் சொன்னேன். 4ம் கேட்ச் அவுட் தான் ஆனது. இந்தியா சாம்பியன் ஆனது. மற்றும் 2025 ஐபிஎல் கிரிக்கெட்டும் இறுதி ஃபைனல் மேட்சுக்கு பெங்களூரும் பஞ்சாப் அணியும் வருவாங்க. இதில் பெங்களூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆகும் சொன்னேன் நடந்தது. எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறதும் சொன்னேன். அதாவது பெங்களூர் அணி பவுலிங் செய்யும் பொழுது பஞ்சாப் அணி பேட்டிங் செய்யும் பொழுது இரவு 10 to 11 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆனார். இதுதான் பெங்களூர் அணி வெற்றி பெற்று சாம்பியன் ஆனது. அடுத்து 2026 ஐபிஎல் கிரிக்கெட் ஃபைனல் மேட்ச்சு. இதில் பெங்களூர் அணி கூட எந்த அணி மோதினாலும் பெங்களூர் அணி தான் வெற்றி பெற்று சாம்பியன் ஆகும் சொன்ன நடந்தது. மற்றும் எந்த மணி நேரத்தில் எப்படி விக்கெட் விழுவுங்கிறது சொன்ன அதுவும் நடந்திருக்கு. பெங்களூர் அணி பவுலிங் செய்யும் பொழுது குஜராத் அணி பேட்டிங் செய்யும் பொழுது 9:30 to 10 இந்த மணி நேரத்தில் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகும் குஜராத் அணின்னு சொன்னேன். அதே மாதிரி சாய் சுதர்சன் விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்சை கொடுத்து விக்கெட் கீப்பர் கேட்சை பிடிச்சி அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் கேட்ச் அவுட் ஆகும்னு சொன்னேன். சுமன் கில்லும் கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியேறினார். பெங்களூர் அணி தான் சாம்பியன் ஆகும் சொன்ன நடந்திருக்கு. மற்றும் இப்போ 2026 பெண்கள் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் மேட்சும்
முதல் மேட்சில் இருந்து இறுதி மேட்ச் வரை யார் வெற்றி பெறுவாங்க என்பது சொல்லிட்டு வரேன். உலகக்கோப்பை பெண்கள் உலகக்கோப்பை 2020 மேட்சும் என் சேனலில் போட்டுட்ருக்கிறேன், அதுவும் பாருங்கள். என்னோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள், ஒரு நாட்டை பற்றி, ஒரு மாநிலத்தை பற்றி, உலகக்கோப்பை ஃபுட்பால், உலகக்கோப்பை கிரிக்கெட் 2020 50 ஓவர் மற்றும் IPL மேட்ச், இயற்கை சீற்றம், இவை எல்லாம் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி சரியாக கணித்து நடப்பதற்கு முன்பே சொல்வதுதான் என்னோட ஸ்பெஷலே. நீங்களும் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி 100% உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் மிகப்பெரிய வெற்றி லாபம் பெறலாம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க, இந்த நம்பருக்கு அழைங்க, சிறப்பாக ஜாதகம் பார்க்குறேன். இன்று 2026 உலகக்கோப்பை ஃபுட்பால் மேட்ச்சு நடக்குது. 12/6/2026 காலை 7:30 மணிக்கு தென்கொரியாவும் செக்கியாவும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி தென்கொரியா வெற்றி பெறும். 13/6/2026 நள்ளிரவு 12:30 மணிக்கு கனடாவும் போஸ்னியாவும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்திங்கன்னா கனடா வெற்றி பெறும். 13/6/2026 மாலை 6 மணிக்கணும் காலை 6:30 மணிக்கு அமெரிக்காவும் பாராகுவே மோதுறாங்க. இதில் அமெரிக்கா வெற்றி பெறும். 14/6/2026 நள்ளிரவு 12:30 மணிக்கு கத்தாரும் சுவிட்சர்லாந்தும் மோதுறாங்க. இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா ட்ரா ஆகும், சமம் ஆகும், யாரும் கோல் போடாமல் சமம் ஆகும். 14/6/2026 நள்ளிரவு 3:30 மணிக்கு பிரேசிலும் மொரோக்கோவும் மோதுறாங்க. இதில் வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்திங்கன்னா பிரேசில் வெற்றி பெறும். 14/6/2026 காலை 6:30 மணிக்கு ஸ்காட்லாந்தும் எயுட்டி மோதுறாங்க. இதில் ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெறும். 14/6/2026 காலை 9:30 மணிக்கு ஆஸ்திரேலியாவும் துருக்கியும் மோதுறாங்க. இந்த மேட்ச்சு ட்ரா ஆகும், சமமாகும், யாரும் சமமாக கோல் போட்டு ட்ரா ஆகும். 14/6/2026 காலை 10:30 மணிக்கு ஜெர்மனியும் குரோசாவும் மோதுறாங்க. இதில் ஜெர்மனி அணி வெற்றி பெறும். இன்னும் பல வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இவை அனைத்தும் ஜோதிட பிரகாரம் கணித்து சொல்லப்பட்ட விஷயம். வணக்கம், உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.